உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிப்பி வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சக்குமுங்கு சக்குமுங்கு சச்சப்பாப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பாப்பா. இது ஒரு எம்ஜிஆர் படத்தில் வரக்கூடிய பாடல் தான். எம்ஜிஆருடைய பாடல்களில் நல்ல கருத்துக்கள் நிறைந்து இருக்கும். அதனால்தான் அது ஒரு சிலேடையான பாடல். உழைப்பு உயர்வு தரும் என்று சொல்வார்கள். உழைப்பு உயர்வு தரும் என்பார்கள். யாரெல்லாம் உழைக்கிறார்கள்? உழைத்து கொண்டே இருப்பவர்கள் யார் என்றால் முக்கியமாக விவசாயிகள் தான். அவர்கள் தான் அல்லும் பகலும் ஓய்வின்றி உழைக்கிறார்கள். அதுபோல கட்டுமான தொழிலாளர்கள் பகலிலிருந்து இரவு வரை அவர்கள் உழைக்கிறார்கள். அங்கே ஏமாற்றுவதற்கு வேலையே இல்லை. அதுபோல ஆசாரியர், பொற்கொள்ளர், இவர்களெல்லாம் ஏமாற்ற முடியாது. அவர்களுக்கு சரியான ஒரு மரியாதை உண்டு. எல்லோரும் பாராட்டுவார்கள். அந்த அளவிற்கு அவளுடைய தொழிலிலே ஒரு நேர்மை இருக்கும், நல்ல நம்பிக்கை இருக்கும். இவர்களெல்லாம் உழைப்பாளிகள். ஏமாற்றுபவர்களும் இருக்கிறார்கள். அவரை அடையாளம் காண வேண்டும், யார் ஏமாற்றுபவர்கள் என்று. இருப்பார்கள், அருகிலேயே நல்லவன் போல் நடிப்பார்கள். நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுங்களேன், எனக்கு இருக்குது, ட்ரெயினுக்கு போகணும், பஸ்ஸில் போகணும், ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்கள்ட்ட பணம் இருக்கும், இருந்தாலும் நம்மள்கிட்ட வந்து கேட்பாங்க. இதே போல் அனுபவங்களை நான் பார்த்துருக்கிறேன். இன்னும் சில பஸ்ஸில் போகணும், பணத்தெல்லாம் காணடிச்சிட்டேன், புக்கு கொண்டு வந்த பையெல்லாம் காணடிச்சிட்டேன், அதனால் எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சிலர்கிட்ட நான் உதவி செய்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் ஏமாற்றுபவர்கள். நம்மை ஏமாற்றி நம்ம தலையில் மிளகாயை அரைத்தவர்கள். நமக்கு தெரியும், நமக்கே தெரியும். நம்முடைய மனம் கொஞ்சம் கருணை உள்ளதாக இருந்தால் அதுவும் அவர்களுக்கு இளிச்சவாயன் என்று புரிந்துவிடும். நம்ம இளிச்சவாயனாக இருந்தால் அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஆட்டோவில் போகிறீங்க, முதல் முறையாக போகிறீங்க, எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டால் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் அவர் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போகணுங்க, சுற்றிக்கிட்டு வரணுங்க, பாதை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது, அன்றாடம் நடக்குது. எனவே சிரித்து வாழ வேண்டும். சிரிங்கங்கிறாங்க எல்லாரும், மனவிட்டு சிரிங்க. பொதுவாக முதியவர்கள் ஒன்றாக சேர்ந்து டான்ஸ் ஆடுகிறார்கள், சிரிக்கிறார்கள், கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள், கை தட்டுகிறார்கள். இதெல்லாம் அன்றாடம் உளவியல் ரீதியாக சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான். அப்படி கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பலர் தனித்து விடப்பட்டவர்கள், ஹோம் என்று சொல்லப்படுகிறோமே, அதை போல இடத்தில் தங்கி அவர்கள் வாழ்கிறார்கள். கணவன் ஓரிடம், மனைவி ஓரிடம், பிள்ளைகள் ஓரிடம், வெளிநாட்டில். ஹோம், வேறு வழி இல்லை, அவங்களாம் அங்கே தான் போய் இருக்கணும். சொந்த வீடெல்லாம் விற்றுருப்பாங்க. இதையும் பார்க்கிறோம். ஹோம் இப்படி என்று பலர் வருகிறது. இந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துக்கு போங்க, இங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பல விளம்பரங்கள் வருகிறது. அதை அன்றாடம் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் ஒதுக்கி விட்டவர்கள், தனித்து விட்டவர்கள். வேறு வழி இல்லை அவர்களுக்கு. வேறு யாருடனாவது சேர்ந்து வாழ வேண்டும்.
அதுபோல் பல இடங்களில் இருக்கிறது. எனவே நாம் வாழும் வரை பிறர் கையை ஏந்தி வாழக்கூடாது. வாழும் வரை பிறர் கையில் வாழக்கூடாது. தன்னுடைய திறமையால் சுயமாக வாழ வேண்டும். தானே சமைத்து தானே சாப்பிட வேண்டும். அதில் குறை சொல்வதற்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை. தன்னுடைய பாதையை தானே வகுத்து கொள்ள வேண்டும். இப்படி போகலாம் அப்படி போகலான்னு சொல்லி உதவிக்கு வருவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் பின்பற்றி போனால் நமக்கு துன்பம் வந்து சேரும். உன் பாதையை நீ தீர்மானித்துக்கொள். அது நல்லதோ கெட்டதோ நடந்தால் உன்னோடு போய்விடும். மற்றவர்களை நீங்கள் குறை சொல்வதற்கு வழியே இல்லை. ஆதலினால் நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பதிவு. பலவற்றை பார்க்கிறேன். பார்த்துவிட்டுத்தான் இது போன்ற காணொளிகளை நான் செய்கிறேன். ஏதாவது சிலருக்கு பிடிக்கும், பிடிக்காமலும் போகும். இவன் என்ன நமக்கு சொல்கிறான், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இல்லை. அனுபவம்தான். நல்ல அனுபவம் ஒரு ஆசிரியனுக்கு சமம். பலவிதமான அனுபவங்களை கண்டுள்ளவன். அதனால் அதில் சொல்வதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. அதனால்தான். எனவே நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அல்லது மறுத்தாலும் என்னுடைய வழி தனி வழி. என்னுடைய வழி தனி வழி. நான் அதில் போய்கொண்டே இருப்பேன். யாரையும் நம்பி இருப்பதில்லை. ஒரு பாட்டு கூட இருக்கும், யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. திருவண்ணாமலைக்கு போங்க. திருவண்ணாமலை அங்கே சுத்தறதுக்காக வராங்க, கிரிவலம். அதே இடத்துல 2000 நபர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒருவேளை கிடைக்குமா என்று காத்திருக்கிறார்கள். அங்கே மலங்கழித்து, அங்கே குடித்து, அங்கேயே இருக்கிறார்கள். நான் பலமுறை சென்று பார்த்துள்ளேன். அதுபோல நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. மனைவியால் ஒதுக்கப்பட்டவர்கள், பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டவர்கள், போங்கடா இவங்கள்ட்ட இருக்கிறதோட நம்ம போயிடலாண்டா அப்படின்னு தன்னுடைய நிலையை இந்த இடத்திற்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்களே, சாப்பிட்டுட்டு இருக்கலாமே அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. பல இடத்துல இருக்கிறாங்க. நான் சொல்கிறது திருவண்ணாமலை மட்டுமல்ல, பல இடங்களில், பல மலைகளில். எனவே இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் நம்மிடம் இருந்தால்தான் அதுக்கு நமக்கு செல்வாக்கு. நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டால் நாம் கையேந்த வேண்டும். என்னுடைய நண்பர் அடிக்கடி சொல்வார், உன்னிடம் பணம் இருக்கிறதா, நன்றாக அனுபவி, யாருக்கும் சேர்க்காதே. நீ இறந்த பிறகு இருப்பதை எடுத்துக்கொள்ளட்டும், அதுவரை நீ வாழ்ந்து விடு. உன் விருப்பம் எப்படியோ அப்படி உன் வாழ்க்கையை நடத்திவிடு. 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கணுமா, போய் தங்கிக்கோ. ஏரோப்ளைனில் போய் வரணுமா, போய் வா. எப்படி என்று சொல்லுவார். அது உண்மையான கருத்து தான். அது இன்னும் பலர் பார்க்கிறேன், பேட்டி எடுப்பேன். நான் விமானத்தில் போனதே இல்லை. நான் ஒரு வாட்ச்மேன், எனக்கு ஏதோ ஒரு 5000 தருவாங்க, 10,000 தருவாங்க, இங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னு சில அவருடன் பேட்டி எடுத்துள்ளேன். அவர்கள் எல்லாம் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த பதிவு.